வியாபாரத்துல வெற்றி பெறணும்னா என்ன வேணும்? எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒண்ணு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் நம்ம கூட இருக்கணும். முதல்ல எல்லாம் நம்ம பரம்பரை தொழில் பண்ணுவோம், ஒரு குடும்பமே அந்த தொழிலுக்குள்ள இருக்கும். அப்ப அந்த சூழ்நிலையை பார்த்தே வளருவோம். அப்ப அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அப்பா எப்படி பேசுறாரு, உள்ள இருக்க வேலைக்காரங்க எப்படி பேசுறாங்கன்ற நம்ம கத்துக்கிட்டே இருப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பரம்பரை தொழில் பண்றப்ப எனக்கு ஏத்தாப்புல லட்சுமி வஸ்திராலயா அப்படின்னு ஒரு துணி கடை இருந்தது. நான் சொல்ற 20 years பிஃபோர் ஸ்டோரி. சாரீஸ் எல்லாம் அப்பெல்லாம் சாயம் போகும், வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போயிட்டு அந்த சாரியை ரிட்டர்ன் பண்ணிட்டு சாயம் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி துவைச்ச அப்படின்னு கேட்பாரு. கையில தான் துவைச்சேன். இவ்வளவு காஸ்ட்லி சாரியை போய் கையில துவைக்கலாமா? மிஷின்ல எல்லாம் நீ போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அவர் வேற சேலை மாத்தி கொடுத்து இன்னொரு புது சேலையும் சேர்த்து அப்செல் பண்ணி அந்த லாஸை ப்ராஃபிட்டா மாத்தி அனுப்பிச்சிருவாரு. அடுத்த லேடிஸா வருவாங்க. உடனே எப்படிமா துவைச்சேன்? மிஷின்ல போட்டேன். இவ்வளவு காஸ்ட்லி சேலையை போய் மிஷின்ல போடலாமா? இதை கையில எல்லாம் நீங்க துவைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மாத்தி கொடுத்து அனுப்புவாரு. அடுத்து மூணாவதா ஒருத்தர் வருவாங்க. அவங்ககிட்ட கேட்பாரு, நான் லாண்ட்ரிக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது போய் லாண்ட்ரிக்கு போடலாமா? ஒண்ணு நீ கையில துவைச்சிருக்கலாம், இல்ல மிஷின்ல போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தவங்களை கவுன்சிலிங் பண்ணி அந்த கோபத்தை மாத்தி அப்செல்லும் பண்ணி அனுப்புவாரு. இது காரணம் அவங்க அப்பா அப்படி பேசினதால, அவங்க தாத்தா அப்படி பேசினதால இந்த விஷயங்கள்லாம் ஈஸியா வந்துச்சு.